வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ஓகே ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இருக்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த மெத்தட் ரொம்ப முக்கியமானது. ஓகே ஏபிசிடி ஆஃப் சைடு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் லேமினாட்டாங்க. ஸ்கொயர் லேமினா விச் ஹாஸ் ஈக்குவல் சைட்ஸ் இன் ஆல் ஓகே 60 mm இன் சைடு ஒன் ஆஃப் த எட்ஜி இன் ஹெச்பியில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெச்பியோட டீட்டா கொடுத்துட்டாங்க, விபியோட டீட்டா கொடுத்துட்டாங்க. ஓகே எட்ஜை தான் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளைன் பண்ணுறாங்க. ஓகே இதுதான் கண்டிஷன் இன்க்ளைனேஷன் என்னன்னு பார்க்கணும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எங்கே உட்காந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே நம்ம டயக்ராம் வரைஞ்சிடும். ஓகே ஒரு விபி ரீஜியன் வரைஞ்சுமே, இது விபி ரீஜியன், இது ஹெச்பி ரீஜியன். படம் வந்து ஹெச்பியில் தான் உட்காந்துருக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் இப்படி எடுப்பேன், ரெண்டாவது ஆங்கிள் இப்படி எடுப்பேன். இந்த இடத்துல நான் எடுக்கிற ஆங்கிள் கண்டிஷன், கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுப்பேன். ஃபஸ்ட்டு இங்கே வரைவேன், ரெண்டாவது இதை பாயிண்ட்டாக லைனாக மாற்றுவேன். ஓகே தேர்ட் இங்கே வந்து ஆங்கிள் எடுப்பேன். இங்கே ஆங்கிள் எடுக்கும்போது என்ன டீட்டா எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா விபி ஏரியா தானே, அப்போ ஹெச்பியோட டீட்டா எடுப்பேன். ரெண்டாவது மார்க்கிங்ஸ் பண்ணி இங்கே பண்ணி கொண்டு வருவேன். தென் அஞ்சாவது இந்த இடத்துல என்ன பொருள் இருக்கோ அதை அப்படியே இங்கே என்ன பண்ணுவேன், ஷிஃப்ட் பண்ணுவேன். ஓகே அது பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேலே நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா ஃபைனலாக எனக்கு இங்கே ஒரு டயக்ராம் கிடைக்கும். அதான் ஆறாவது மெத்தட். ஓகே நான் ஃபஸ்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். யூ ஹேவ் டு ட்ரா வேர் த டயக்ராம் இட் இஸ் ஓகே இன் ஹெச்பி ரீஜியன். ஸோ வி ஹேவ் டு ட்ரா இன் ஹெச்பி ரீஜியன். தென் வி ஹேவ் டு ப்ரொசீட் திஸ் டயக்ராம் இன் a line format. Okay then if first of all we have to here then convert the diagram into a line diagram, then which is here. Okay then make an angle here, that is the third point. Okay this angle is represented as HP angle which is taken in the VP area. Okay then we have to mark the intersecting lines, we have to project the points. Okay as detailed in later. Okay then the first initially angle is here, then the angle is here. The question itself says edge is rested, edge is tilted, corner is tilted. Okay fifth condition. Okay based on the condition we have to draw the here and shifting all the points from here to here by using a method called box method. We have to mark a box over here and convert this and drag these marked points to this point. Okay then project the points to above, then intersecting the point and represent final diagram called 6 point. Okay இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாமா. என்ன சொல்லியிருந்தாங்க, ஹெச்பி எதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃபஸ்ட்டு ஹெச்பியில் உட்காந்தாச்சு. ஓகே ஸ்கொயர் அப்படின்லாம் உட்காந்தாச்சு. ஏபிசிடி எப்படினாலும் மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஓகே ஏபிசிடி ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த டி டேஷும் இங்கேருந்து நான் ஒருத்தன் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு டியும் சியும் மட்டும் தான் தெரியும். தெரிகிற பாயிண்ட்டை டி டேஷ், எப்போவுமே ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை டேஷில் மென்ஷன் பண்ணணும், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்க பாயிண்ட்டை சாதாவாக மென்ஷன் பண்ணணும். டிசி மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு 2 பாயிண்ட் தெரியாது, அது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் போட்டுருணும். ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரைஞ்சேன், ரெண்டாவது என்ன பண்ணிட்டேன் இங்கே போயிட்டேன்னா தென் இந்த லைன் என்ன பண்ணுறேன், டில்டு பண்ணுறேன். ஓகே டில்டு பண்ணும்போது என்னது ஹெச்பி. இங்கே வந்து கொஸ்டினில் என்ன இருந்தது, ஹெச்பி இருந்தது. அப்போ நான் இப்போ எங்கே இருக்கிறேன், நான் இருக்கிற ஏரியா விபி ஏரியா. விபி ஏரியாவில் பிளேஸ் ப்ரொடக்டர் அண்ட் மேக் அன் ஆங்கிள் 45 டிகிரி. எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்கோ இதை தான் அப்படி என்ன பண்ணுறேன், டில்டு பண்ணுறேன். இந்த லைனை தான் என்ன பண்ணுறேன், இங்கிட்ட டில் பண்ணுறேன். அப்போ டி டேஷ் ஏ டேஷ் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கேருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி 45 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணி, இங்கேருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணி இங்கே வச்சுட்டு என்ன பண்ணிடணும், ஒரு ஆர்க் அடிச்சிடணும். அந்த பாயிண்ட் தான் என்னது சி டேஷ் பி டேஷ். இப்போ மேலேருந்து அந்த கோடை அப்படியே கீழே எடுத்து விடுங்க, கீழேருந்து அந்த கோடை அப்படியே கீழே எடுத்து விடுங்க. இங்கேருந்து இடது பக்கத்தில் இங்கே இடது பக்கத்தில் ஏயும் இந்த ஏயும் வெட்டுற இடம் என்னது ஏ. இந்த பியும் இங்கே உள்ள பியும் வெட்டுற இடம் என்னது பி. இங்கே உள்ள டியும் இங்கே உள்ள டியும் வெட்டுற இடம் டி. ஓகே இங்கே உள்ள சியும் இங்கே உள்ள மேலேருந்து ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, அது வெட்டுற இடம் சி. அப்போ ஸ்கொயர் கம்ப்ரஸாக என்னதான் மாறிடுச்சு, ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. அடுத்து கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். 30 டிகிரி எட்ஜி இன்க்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எட்ஜி இன்க்ளைண்ட், எட்ஜி தான் உட்காந்துருக்கு, எட்ஜி இன்க்ளைண்ட் அப்படின்ட்டாங்க. இதில் எது எட்ஜி, இதான் எட்ஜி, இது எட்ஜி. இந்த எட்ஜை என்ன பண்ணுறேன், அப்படி ஒரு 30 டிகிரிக்கு ப்ரொடக்டர் இந்த சைடு வச்சுட்டு 30 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இருக்கிற பி அண்ட் சி பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுக்கணும். பி அண்ட் சியை மெஷர் பண்ணணும். பி அண்ட் சி எவ்வளோ இருக்குது, 2.5 இருக்கா, அதே 2.5 இங்கே இருக்கணும். 2.5 இருக்கா, மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து சியிலேருந்து டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சியிலேருந்து டி எவ்வளோ இருக்குது, 1.5 இருக்கா, அதே மாதிரி சியிலேருந்து டி எவ்வளோ இருக்குது, 1.5 இருக்குது. ஓகே அடுத்து ஏலேருந்து பி எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏலேருந்து பி எவ்வளவு 2 சென்டிமீட்டரா, ஏலேருந்து பி எவ்வளவு 2 சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே அப்போ என்ன பண்ணியாச்சு வாங்க, இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி வி ஹாவ் டு ஷிஃப்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் டு திஸ் பாயிண்ட். ஓகே
ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் டவுன்வர்ட்ஸ் டு அப்வர்ட்ஸ் தென் லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை வந்து